திருவண்ணாமலை மண் குளிர்ந்திருக்கிற இந்த வேளையில் நாட்டில் அரசியலமைப்பு சொல்கிற முதல் குடிமகனுக்கு அடுத்தது இந்த நாட்டை நீதி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற தலைமை நீதியரசர் ஐயா கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசியதை கண்டித்து நடக்கிற திராவிடர் கழகத்தினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களே, எனக்கு முன்னால் பேசிய சிறப்பு பேச்சாளர்களும் சிறப்பான இந்த கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார். நீதிமன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வேளையில் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் சீனி கார்த்திகேயன் அவர் தவிர்க்கக்கூடிய காரணங்களால் வர இயலாமல் போய்விட எனக்கும் தொடர்ந்து எங்கள் நகரத்துடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அழைத்துக் கொண்டே இருந்தார். மழை ஒரு பக்கம், ஒரு இடத்தில் மழை பொழிகிறது, ஒரு இடத்திலே மழை பொழியவில்லை, ஒரு இடத்தில் தோல்வி அளிக்கிறது, ஒரு இடத்திலே காற்று வீசுகிறது என்று மாறி மாறி இயற்கை நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொதிப்பாக இருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு பேசுகிற பொழுது எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் இளமாறன் அவர்கள் சொன்னார், கடலூரிலே ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மீது குதிரை வண்டிகளை அவர் பிரச்சாரம் செய்து கொண்டு போன வேளையில் தென்பண்ணை ஆற்றங்கரையிலே அந்த இடத்தில் அவர் மீது ஒரு செருப்பு வீசப்பட்டது. அங்கிருப்பவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு ஐயா அவர்களை தாக்க முனைந்த போது அந்த இடத்திலிருந்து அந்த குதிரை வண்டி ஓட்டிக்கொண்டு அவர் அந்த இடத்திலிருந்து அவர் செல்ல முற்படவில்லை. ஆனால் அங்கிருக்கிற நம்முடைய இயக்கத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் அவரை பாதுகாக்கிற நோக்கத்தோடு அந்த இடத்திலிருந்து அவரை அழைத்து வந்து விட்டார்கள். உடனே மீண்டும் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா வேண்டாம், அந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னபோது இல்லை இல்லை, அந்த இடத்துக்கு நான் செல்வேன் என்று சொன்னார். வேறு வழியின்றி அந்த இடத்துக்கு ஐயாவுடைய குதிரை வண்டி வருகிற போது அவர் இருட்டிலே, அது யாரும் இல்லை, இருட்டிலே எதையோ தேடினார். அப்போது இப்படி போல செல்போன் டார்ச் இருக்கா இல்லை, அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி தீப்பெட்டி கொளுத்தி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு செருப்பு கிடக்கிறது. உடனே அந்த செருப்பு எடுக்கிறார். உடனே என்னங்க அந்த செருப்பு எடுக்க வந்தீங்க? இல்லைங்க, அவன் வீசினா ஒரு செருப்பை போட்டுட்டான், ஒரு செருப்பை போட்டுட்டான். அந்த ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு அவனுக்கு பயன் இல்லை, ஒரு செருப்பு ஏமால போட்டுதான் எனக்கு அது பயன் இல்லை, இன்னொரு செருப்பு அங்கதான் வச்சிருப்பான் இல்லையா, அந்த செருப்பை எடுக்க நான் வந்தேன்ட்டு ஐயா அவர்கள் தன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு பிரச்சாரத்தை இந்த மண்ணில் ஒரு ஒளிவிளக்காக ஐயா அவர்கள் காட்டிய நேரத்தில் எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் தன்னை உயிராய் நினைப்பவர்கள் இந்த மண்ணில் மறைந்து விட்டார்கள் என்றால் ஓடி போகாமல் அவர்கள் தனக்காக உயிரை கொடுத்தார்கள் என்கிற போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடி போகாமல் அந்த இடத்துக்கு நீ பேசுறால் பேச்சுக்கு பேச்சு, எதிர்ப்புக்கு எதிர்ப்பு என்று சொல்லி அந்த இடத்துக்கு வந்தார். அந்த சம்பவத்தை தான் பல ஆண்டுகளுக்கு கழித்து 1962 என்று கருதுகிறேன், அந்த 62ஆம் ஆண்டு அந்த இடத்தில் ஐயா அவர்கள் மீது சிலை வீசப்பட்ட அந்த இடத்தில், செருப்பு வீசப்பட்ட இடத்தில் சிலை ஒன்று அந்த இடத்தில் அமைக்கப்பட்டது என்று சொன்னால், இதனை நான் சொல்வதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் அவர்கள் சகோதரர்கள் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், செருப்பொன்று வீசினால் சிலை ஒன்று முளைக்கும் என்று சொன்ன கவிஞர் கருணானந்தம் பிறந்தனால் இந்த நாள் என்கிற காரணத்தினால் அதனை உங்கள் மத்தியிலே நினைவுபடுத்தினேன். எனவே இன்றைய தினம் இந்த அளவுக்கு நம்முடைய நாட்டை மதவெறியால் இனவெறியால் இன்றைக்கு துண்டு துண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த மதவெறி கும்பலை விரட்டி அடிக்க இந்த களத்தை அமைந்திருக்கிற அவர் கவிஞர் கருணானந்தம் அவர்களைத்தான் ஐயா அவர்கள் உடன் வைத்துக் கொண்டு பிரச்சார செயலாளராக இந்து தமிழ்நாடு நிலையில் போட்டிருக்காங்க. கற்றை எவ்வளவு பேர் படிச்சீங்கன்னு தெரியல. அதாவது சொல்லுவோம் அவருக்கு இருக்க ஐயா அவர்கள் திருக்குறளை மலம் என்று சொன்னார். ஆனால் திருக்குறள் மாநாடுகள் பல மாநாடுகளை அந்த பெரியார் நடத்தினார்.
தந்தை பெரியாரின் சீடராக இருந்த அறிஞர் அண்ணாவும் கவிஞர் கருணாநிதியை உடன் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டில் கவிஞர் கருணானந்தத்தை அழைத்து திருக்குறள் மீது பற்று கொண்டிருக்கிற அவரை அழைத்து நீங்க என்ன பண்ணுங்க, முக்கியமான திருக்குறளை ஒவ்வொரு தட்டிலையும் எழுதுங்க, ஒரு 100 குறளை ஒவ்வொரு அந்த மூங்கில் அந்த தட்டிகளை நீங்கள் எழுதி அந்த ஒவ்வொரு மூங்கில் கொண்டு கட்டிடுங்க. நம்முடைய இயக்கத்தினுடைய தோழன் வருகிற பொழுது ஒவ்வொரு தட்டியா நம்முடைய இயக்கத்தினுடைய தோழன் படித்தால் திருக்குறள் வளரும் அல்லவா என்று திருக்குறள் பரப்ப வேண்டும் என்று தந்தை பெரியார் அவரின் சீடராக இருந்த அறிஞர் அண்ணாவும் இந்த மண்ணில் பாடுபட்டார்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் வழி. தந்தை பெரியாரின் வழியில் எல்லோரும் சொல்வார்கள், சத்துணவை யார் கொண்டு வந்தது? வாட்ஸ்அப்பில் போடுகிற செய்திகள், வாட்ஸ்அப்பில் போடுற செய்திகள் பார்த்தா சத்துணவை யார் கொண்டு வந்தது, யார் கொண்டு வந்தது என்று சொன்னார். உடனே சொல்லுவான், காமராஜர் கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தது? நீதி கட்சி, திராவிடர் கழகத்தின் சார்பில், நீதி கட்சியின் சார்பில், நீதி கட்சியுடைய 50 தலைவர்கள் ஒருவராக இருந்த பி தியாகராஜர் அவர்கள் மாநகராட்சி பள்ளிகளில் முதலாக கொண்டு வந்தார். அரசியலில் அரசின் சார்பில், மாநகராட்சியின் சார்பில் அங்கீகாரத்தோடு அவர் கொண்டு வந்தார். வரலாற்றுக்கு முன்னால் மற்றொரு முன்னோர்களும் அவருக்கு இருந்திருக்கிறார்கள். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் தனியாருடைய பங்களிப்போடு இப்படிப்பட்ட அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு தருகிற வேலையை அவர்கள் செய்தார்கள். இது வரலாற்றினுடைய பக்கங்களில் இருக்கிறது. அவர்களெல்லாம் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தலைவர்கள். கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அந்த வெள்ளைக்காரன் அதனை முடியாது என்று நிறுத்திவிட்டார். யார் பேசுகிறோம்? வாட்ஸ்அப்பில் பார்த்தால் நல்ல போய் செய்தி. காமராஜர் ஒரு இடத்துல சட்டை போட்டிருந்தாரு, இந்த சட்டை கிழிந்து போச்சு, இந்த சட்டை போட்டிருந்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் காமராஜரை புகழுங்கள். காமராஜரை புகழ்வதை மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அணை, சாத்தனூர் அணை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் காமராஜரை புகழ்கிறவர்களே. அந்த அணையை கட்டுவதற்கு அல்லும் பகலும் பாடுபட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை கிதமாக இருந்த ஐயா கக்கன் ஒரு மதுரையிலே மருத்துவமனையிலே ஒரு எளிய ஒரு மனிதராக ஒரு அமைச்சராக இருந்தவர். ஒரு பாதிப்படுத்தினார் கக்கன். கிட்டத்தட்ட 6 அணைகளை கட்டுகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் கக்கன். காமராஜர் கூட பேசும்போது சொல்வார், என்னை புகழாதீர்கள், நீங்கள் கக்கனை புகழுங்கள், ஜீவாவை புகழுங்கள் என்று. காமராஜரால் நம்ம சொல்றது இல்லையே. இது பொதுப்பணித்துறை அமைச்சராக சாத்தனூரையை காமராஜர் கட்டினார். பொதுப்பணித்துறை அமைச்சராக எளிய மனிதன், எளிமையானவர்களுக்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் கக்கனை சொல்வோம். அவர் யாரும் சொல்லலையே, வாட்ஸ்அப்ல யாரும் சொல்லவில்லையே. எனவே இன்றைக்கு அது நீதி கட்சியின் வழிவது, நீதி கட்சியின் வழிவந்து திராவிட கழகமாக பரிணமித்து திராவிடர் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவாக மாறி, மறுமலர்ச்சி திமுகவாக மாறி என்று பல்வேறு கிளைகளாக இந்த திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணில் வந்தபோது இந்த வழி வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த விஷயங்களை எல்லாம் மறைத்து விட்டு போவார்கள். இன்றைக்கு நாங்கள் படிக்கிற போது பொறியியல் கல்லூரிகள் என்று சொன்னால் பெங்களூருக்கு போவோம், அதனால கல்லூரி இல்லை. அப்படி தனியார் பொறியியல் கல்லூரிகளை இந்த மண்ணில் ஒரு கல்வி புரட்சியை செய்தவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காரணம் பேசுறாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் படத்தை போடுவதில்லை. புரட்சி தலைவி என்று அவர்கள் அம்மா என்று போட்டபடி கூட சமூக நீதிக்காக அந்த அம்மையார் பார்ப்பனராக இருந்தாலும் அவர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு சமூக திட்டங்களை கொண்டு வந்தார்கள். திராவிட இயக்கம் என்று சொன்னால் திராவிட இயக்கமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர்ந்து வழியில் தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு தளபதி அவருடைய இந்த திராவிட இயக்கத்தினுடைய நல்லாட்சி இந்த மண்ணில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது ஓரணியில் திரண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இனிய அண்ணன் ஐயா வரவேற்புரையாற்றிய அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும், ஏன்னா இவருடைய பெயரால் சொல்லாமல் விட்டால் தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். இதுக்கு முன்னால் உரையாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நன்றியுரையாற்ற இருக்கிற தம்பி மு.க. ராம்குமார் அவர்களுக்கும் மற்றும் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ, சிபிஐ எம்எல் மற்றும் தலித் விடுதலை இயக்கத்துடைய தலைவர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் இளைஞர் செயலாளர், நண்பர்கள் சங்கம் மற்றும் மக, மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஐஎம், சிபிஐ, திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம்
மற்றும் அனைத்து திராவிடர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, சிறப்புரையாற்றிய ஐயா இளமாறன் அவர்களே, யாருடைய பெயராவது ஒருத்தர் பேர் சொல்ல கூட ஒருத்தருக்கு வருத்தம் இருக்கும். அனைவருக்கும் அனைவருடைய பெயரையும் நான் சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்வை இந்த மழையில் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுமக்கள், வணிக பெருமொழி மக்களுக்கும், எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற கண்ணியத்துக்குரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி, ஒரு சிறப்பு பேச்சாளர் பேசினார் என்று சொன்னாலும் வார்த்தை வழங்குவதற்கு வந்தவனையும் பேச வைக்க வேண்டும் என்ற சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு பின்னால் நன்றி உரைதான். இதுதான் மரபு என்றாலும் மரபு கிடக்கிறது மரபு. ஐயாவை பற்றி பேசுவதற்கு வாருங்கள், பேசுங்கள் என்று இந்த எளியவனுக்கும் வாய்ப்பை கொடுத்த அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், எங்கள் தாய் கழகம் திராவிடர் கழகத்துக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.